ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر. وقال النبي صلى الله عليه وسلم: وأن ترى الحفاة العراة تتطاولون في البنيان، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன், இல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு சூறாவினுடைய பெயர் என்ன காரணத்தை முன்னிட்டு வைக்கப்பட்டது, அந்த சூறாவினுடைய பின்னணியை பற்றி நாம் தொடர்ந்து 2 தினங்களாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் உள்ள ஒரு சூரா, அதை தொடர்ந்து சூரத்துல் ஃபத்ஹ் வெற்றி என்ற பெயரில் பின்னணி கொண்ட ஒரு சூரா, அதன் வரிசையிலே இன்று நாம் ஓதுன சூறாக்களிலே சூரத்துல் கமர் என்று ஒரு சூரா உண்டு. குர்ஆனில் அல் கமர் என்று சொன்னால் சந்திரன் என்று அர்த்தம். சந்திரனுடைய பெயரில் ஒரு சூரா இறக்கப்பட்டதனுடைய காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் மக்காவினுடைய காஃபிர்கள் நபியை ஏற்றுக்கொள்ள அற்புதங்களை வெளிப்படுத்த சொன்னார்கள். ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி காட்டினார்கள். தங்களுடைய விரல் அசைவிலே சந்திரனை 2ஆக பிளந்து காட்டினார்கள். இன்ஷக்கல் கமர் ஃபிர்கத்தைனி, பிளந்து 2ஐயும் 2 துண்டுகளில் 2 மலைகளில் விழ வைத்து மீண்டும் அந்த சந்திரனை ஒட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேர் அற்புதங்கள்ல, முஅஜிசாக்கள்ல இது ஒரு மகத்தான அற்புதம். எனவே இவ்வளவு பெரிய அற்புதத்தை கண்ணுக்கு முன்னால் பார்த்துட்டு அவங்க கண்ணுக்கு முன்னாலேயே அந்த அற்புதத்தை நடத்தி சைகை செய்து சந்திரனை பிளந்துட்டு மீண்டும் அதை ஒன்று சேர்த்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒய்யரவ் ஆயத்தை, இதே பிரம்மாண்டமான இந்த அத்தாட்சி அவர்கள் பார்த்த பின்னாலும் கூட அதை புறக்கணித்து இது ஏதோ சூனியம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஈமான் கொள்வதற்கான நசீப் இல்லை. அப்போ இந்த சந்திரனை பிளந்த இந்த செய்தி இருக்குத, இதை பிரமித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதுதான் இந்த சூறாவினுடைய நோக்கம். அந்த சூறாவை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுவான்: இக்தரபத்தி ஸாஅத்து, கியாமத் நெருங்கி விட்டது. வன்ஷக்கல் கமர், சந்திரன் கூட பிளந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா அந்த சூறாவை அல்லாஹ் ஆரம்பிப்பான். கியாமத்தினுடைய நெருக்கம், இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு உண்டு என்று நாம் நம்பியிருக்கிறோம். கியாமத் அது எப்பொழுது வரும், எப்படி வரும், எப்பொழுது வரும், அந்த நாள் எந்த வருஷம், எந்த மாதம், இது அல்லாஹ் தஆலா தன்னுடைய மறைவான செய்திகளில் சில விஷயங்கள் அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல. அப்படி அல்லாஹ் மறைவாக வச்சிருக்கிற விஷயங்கள்ல ஒன்று தான் கியாமத். ஒருவேளை யாருக்காவது கியாமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கணும்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட மத்தஸ்ஸாஅத்துங்கிற கேள்வி நிறைய வந்திருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டாங்க, கியாமத் எப்போ வரும், கியாமத் எப்போ வரும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் உனக்கான கியாமத்து, மௌத்து வந்துட்டாலே உனக்கு கியாமத்து வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க சில பேர்கள்ட்ட. சில பேர்கள்ட்ட கியாமத் எப்போ வரும்னு வந்து கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன தயாரிப்போடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்களில் கியாமத்து எப்போ வரும், உலகம் அழிகிறது எப்போ அழியும் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில்
அதனுடைய அடையாளங்களை சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் எப்போ வரும் ரொம்ப நெருங்கி கேட்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் அது ஒரு வெள்ளிக்கிழமையாக மட்டும் இருக்குங்கிறத உறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பிறக்கிற பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுவாங்கங்கிறது ஹதீஸ்ல வருது. எனவே கியாமத்தை பற்றி அதற்கு ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகிற பொழுது கடைசியாக செய்த உபதேசங்கள்ல பூராவுமே கியாமத்து வரைக்கும் வர எல்லா அடையாளங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தை பற்றி அதனுடைய அடையாளங்களை சொல்லுவாங்களே தவிர அது எப்போ வரும், குர்ஆன் முழுக்க அல்லாஹ் சொல்றான். அது வந்துட்டுன்னா எப்படி இருக்குங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இந்த கியாமத்தை மொத்தம் 4 வகையாக பிரிக்கலாம். உலக அழிவுங்கிறத 4 வகையாக ஷரியத்து சொல்லுது. முதலாவது என்னன்னா, கியாமத்திற்கு நெருக்கமான சில காரியங்கள் நடக்கும். உலக அழிய போகுதுங்கிறதனுடைய சில நெருக்கமான முன் காரியங்கள், சில விஷயங்கள் நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்க விளங்கிக்கங்க, கியாமத்து நெருங்கி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நெருக்கமான வரக்கூடிய காரியங்கள் என்னங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னாங்க. அதுல முதல்ல சொன்னாங்க மௌத்தி, என்னுடைய மரணம் என்று சொன்னாங்க. கியாமத்து நெருங்கிடுச்சுங்கிறத நீங்க முடிவு பண்றதுக்கான அடையாளங்கள்ல, நெருக்கமாக்கி வைக்கிற அடையாளங்கள்ல ஒண்ணு என்னுடைய மரணம்ங்கிறாங்க. அதுக்கு பின்னால சொன்னாங்க பைத்துல் முகத்தஸினுடைய வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. பைத்துல் முகத்தஸ முஸ்லீம்கள் கைப்பற்றுவாங்க. எப்போ நடக்குது இது? சுமார் ஹிஜ்ரி ஒரு 16ல நடக்குது. அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சியில பைத்துல் முகத்தஸ முஸ்லீம்கள் வெற்றி கொண்டாங்க. அது வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்கள்ட்ட கிடையாது. அப்போ பைத்துல் முகத்தஸினுடைய வெற்றி அது நம்ம கையில கிடைக்கிறத சொன்னாங்க. அதுக்கு பின்னால மறுபடியும் கை மாறுச்சு, அவங்கள்ட்ட இருந்துச்சு, திரும்ப கைப்பற்றணும், திரும்ப அவங்கள்ட்ட இருந்துச்சு, இப்போ யூத பிடிக்குள்ள இப்போ இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை மீட்பதற்கான போராட்டங்கள் தான் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ பைத்துல் முகத்தஸினுடைய வெற்றி, அரபுலகத்தில் நடக்கிற பெரிய பெரிய மாற்றங்கள், இப்படி சின்ன சின்ன அடையாளங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நெருங்கி வருதுங்கிறதுக்கு உண்டான அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் ஒரு 70க்கும் மேற்பட்ட சின்ன அடையாளங்களை மாத்திரமே சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், குடும்பத்தில் என்ன மாற்றங்கள் வரும், தனி மனிதனுடைய கேரக்டர்ல என்ன மாற்றம் வரும், வியாபாரத்தில் என்ன மாற்றம் வரும், சமூகத்தில், குடும்பத்தில், இப்படி பல்வேறு விஷயங்கள்ல, உலக அளவுல, பொருளாதாரத்தில், எல்லா விஷயங்கள்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அடையாளங்கள் சொல்லாம இல்லை. சமூகத்தில் ஏற்படுகிற மிக மோசமான மாற்றங்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொன்னாங்க. விபச்சாரங்கள் அதிகமாகும், மது அதிகமாகும், பாடகர்களும் இசைக்கருவிகளும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகும், நிலநடுக்கங்கள் அதிகமாகும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பல்வேறு சின்ன சின்ன அடையாளங்கள் இதெல்லாம். தகாரபு ஜமான், நாள் வேகமாகும், ஒரு மாதம் ஒரு நாளை போல, ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல அதிகமாகும். நபி ஸல்லல்லாஹு வியாபாரங்களும் வியாபார ஸ்தலங்களும் வியாபார முறைகளும் அதிகமாகும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சின்ன சின்ன அடையாளங்களாக அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளம் நிறைய உண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் வருகிற மாற்றங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சொன்ன ஒரு சின்ன அடையாளங்கள் ஒன்று தான், தன்னுடைய நண்பனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து தன் பெற்றோரை தள்ளி வைப்பான், தூரமாக வைப்பான். அவனுடைய கேரக்டர்ல எவ்வளோ பெரிய அளவுக்கு சமூகத்தில் ஒரு இளைஞனுடைய கேரக்டர் மாறுங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, நண்பனை நெருக்கமாக்கி வைப்பான், பெற்றவங்களை தூரமாக்கி வைப்பான். எந்த ஒன்றாக இருந்தாலும் பெற்றவங்கள்ட்டையோ அவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும். இதெல்லாம் கியாமத்தினுடைய சின்ன சின்ன அடையாளங்கள். ஜகாத் விஷயத்தில் பேணுதலாக இருக்க மாட்டாங்க, ஜகாத் முறையாக கொடுக்க மாட்டாங்க, அமானித நம்பிக்கை மோசடி நடக்கும், நிறைய கொலைகள் நடக்கும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சட்ட ஒழுங்குகள், சமூக மாற்றங்கள், குடும்ப சின்ன சின்ன அடையாளங்களை சொல்லிட்டு வந்தாங்க. அதில் சொல்லும்போது சில பெரிய அடையாளங்கள் என்று ஒரு சில அடையாளங்களையும் சொன்னாங்க. கடைசியாக இப்படி சின்ன சின்ன அடையாளங்களாகவே போய்கிட்டே இருக்கும். இந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவு பெற்று ஒரு கட்டத்தில் பெரிய அடையாளங்கள் சொல்லிட்டு ஒரு 10 அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 10 அடையாளங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு பின்னால கியாமத்து தான் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னால நிறைய அடையாளங்கள் சொன்னாங்கன்னு வைங்க, அரபுலகத்தில் என்ன மாற்றம் ஏற்படும் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது, என்ன யா ரசூலுல்லாஹ் கியாமத்து எப்போ வரும்? எல்லாரும் கேட்குற மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, கியாமத்து எப்போ வரும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா பதில் சொன்னாங்களா, கேட்கப்படுற என்னை விட கேட்குற உங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியுமே அப்படின்ட்டாங்க. நீங்கள் எங்களை கேட்கலாமா, வேற யாராவது கேட்டால் பிரச்சனை இல்லை, என்னை விட கியாமத்து எப்போ வருங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க.
சரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிட்டாங்க, கியாமத் எப்போ வருங்கிறத சொல்ல மாட்டாங்க. சரி அடையாளங்களையாவது சொல்லுங்களேன் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது, வேணா நான் 2 அடையாளத்தை சொல்கிறேன் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் அடையாளம் சொன்னாங்க, குடும்பத்தில் இருக்கிற பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களே அவங்க தாயை உதாசீனப்படுத்துவாங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்தலிதல் அமத்து ரப்பதஹா, ஒரு பெண்ணு தன்னுடைய தாயை அடிமை போல நடத்துவா, அல்லது அடிமை மாதிரி அந்த என்ன செய்வாங்க, ஒரு தாயை உதாசீனப்படுத்தி தாயை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி, பொம்பளை பிள்ளைங்க இப்படி தாயை கஷ்டப்படுத்துகிற ஒரு காலகட்டம், மதிக்காத காலகட்டம், அவமதிக்கிற ஒரு காலகட்டம், அது முதல் அடையாளமாக சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 2வது அடையாளம் கேட்டாங்க, அந்தரல் ஹுஃபாத்தல் உராத்த, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க சில பேர் அரபிகள், அதை கை காட்டி சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா, ஆடு மேய்க்கிறாங்க, காலில் செருப்பு இருக்கான்னு பார்த்தீங்களா, செருப்பு இல்லை, ட்ரெஸ் முழுசாக இருக்கான்னு பார்த்தீங்களா, ட்ரெஸ் முழுசாக இல்லை, மேலே துணி இல்லை, சும்மா கீழே மட்டும் கட்டியிருக்கிறாங்க. இந்த காலில் செருப்பு இல்லாமல் ஆடை கூட இல்லாமல் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இந்த அரபிகள் தான் உலகத்திலேயே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளை நடத்தி பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுவதற்கு போட்டி போடுவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அரபிகளினுடைய பொருளாதார வளம் அவ்வளோ உச்சத்தை தொடுக்குனாங்க. உலகத்திலேயே பெரிய கட்டடம் நீங்கள் எங்கே போனாலும் இருக்காது, அரபு நாட்டில் தான் இருக்கும்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அமெரிக்காலேயோ யூரோப்லேயோ போய் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தேட தேவையில்லை. உலகத்திலேயே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய கட்டடம் எங்கே நடக்கும்னா அவன்கிட்ட தான் செல்வம் அவ்வளோ பெரிய அளவில் கொழித்து கிடக்கும்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி வேணால் ஆடு மேய்க்கலாம், ஆடை இல்லாமல் இருக்கலாம், இதுவெல்லாம் கியாமத்தினுடைய அடையாளம். அரபிகள் கையில் இவ்வளோ பெரிய பணம் வந்துட்டுன்னா விளங்கிக்கோ கியாமத்து நெருங்கிடுச்சு அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டவுடனே இந்த அடையாளங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன அடையாளங்கள்ங்கிறது வரலாறு நிறைய உண்டு. கடைசியாக பெரிய அடையாளங்கள் சொன்னாங்க. அது ஒன்று வந்துடுச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அடையாளம் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து மடமடன்னு எல்லாம் வந்துடும்ட்டாங்க. அடுத்தடுத்து அப்படியே சீட்டு மாதிரி அப்படியே சரிஞ்சிரும்ட்டாங்க. பெரிய அடையாளங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அத்துஹான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய புகை ஒன்று புறப்பட்டு வரும், ஒரு புகை வரும், ஒரு பெரிய பிரம்மாண்டம், மிக மோசமான ஒரு 3 நிலநடுக்கங்கள் நடக்கும் அப்படின்னாங்க. உலகத்தில் பெரிய நிலநடுக்கங்கள் ஒரு 3 நடக்கும். அதே மாதிரி சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வருகை, தஜ்ஜாலுடைய வருகை, யஜூஜ் மஜூஜுடைய வருகை, குரூஜு தாப்பா, ஒரு பெரிய மிருகம் ஒன்று புறப்பட்டு வரும்னாங்க, ஒரு நெருப்பு ஒன்று கிளம்பி வரும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் பெரிய அடையாளங்கள். 10 அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அடையாளங்களாக சொல்றாங்க. அந்த புகை, அதே மாதிரி நெருப்பு, அதே மாதிரி நிலநடுக்கம், ஒரு மிருகம், அதை தொடர்ந்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு மஹ்தின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பம். அவங்க உலகம் முழுக்க அவர் கண்ட்ரோலில் ஆட்சிக்கு எடுத்துருவார். இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே என்ன ஆட்சிகள் நடந்துட்டு இருந்தாலும் உலகத்தை பூராவுமே மொத்த கண்ட்ரோலில் அவர் எடுத்துருவார் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தான் ஆட்சி செய்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்திற்கு தலைமை ஏற்க கடைசியாக வருபவர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். அப்போ மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கையில் ஆட்சி இருந்துகிட்டு இருக்கும்போது, அற்புதமான நீதமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கும்போது தான் தஜ்ஜால் வந்து இறங்கிடும். அடுத்த கட்டம் தஜ்ஜாலுடைய வருகை. தஜ்ஜால் 40 நாள் தான் இருப்பான், ஆனால் இந்த உலகத்தை அவ்வளோ பெரிய ஆட்டிடுவான்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் தஜ்ஜால் அவன் வர்றது எங்கே வந்து இறங்குவான்? இன்னைக்கு இஸ்ரேலினுடைய தலைநகரம் இருக்குது இல்லையா, அவனுடைய ஏர்போர்ட் இருக்குது இல்லையா, டெல் அவைவ்னு சொல்லுவானுங்க, அங்கே தான் அவன் தஜ்ஜால் இறங்குவாங்கிறது ஹதீஸ்ல வரும். அப்போ தஜ்ஜால் வந்து யூதர்கள் தஜ்ஜாலை வர வைக்கிறதுக்கு தான் அவ்வளோ பெரிய வேலை செய்கிறாங்க. அவன் என்ன நினைச்சிருக்கான்னா, தஜ்ஜால் வந்து அவனுக்கு சாதகமாக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பெரிய போர் செய்வாங்கிறது தான் வந்து அவன் நம்பிக்கைப்பட்டிருக்கிறான். இன்னைக்கும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சொல் மேல் அவன் எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறான் பாருங்க. கோடிக்கணக்கான கர்கத் என்ற ஒரு பெரிய செடியை நட்டி வைக்கிறதுக்காக வேண்டி கோடிக்கணக்காக செலவு பண்ணி அவன் நாட்டில் பூரா ஒரு செடியை, கர்கத் அந்த செடியினுடைய பெயர், அதை பூரா நட்டி வைக்கிறான். ஏன் நட்டி வைக்கிறான்? அதுக்கே இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அவன் நாட்டை முழுசா அப்படி நட்டி வைக்கிறான்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இறுதி யுத்தம் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பைத்துல் முகத்தஸுக்காக நடக்கும்போது முஸ்லீம்கள் யூதர்களை துரத்தி வெட்டுவாங்க. அவன் ஓட இடம் தெரியாம ஓடுவான், ஒரு இடத்துல கூட விடாம முஸ்லீம்கள் அவனை துரத்தி வெட்டும் போது அவன் மரத்துக்கு பின்னால போய் ஒளிவான், கல்லுக்கு பின்னால ஒளிவான். முஸ்லீமுக்கு கல்லும் மரமும் கூட உதவி செஞ்சு சொல்லுமா, யா முஸ்லீம் தஆல், எனக்கு பின்னால ஒரு யூத நிற்கிறான், அவனை வந்து ஃபக்துல் கொல்லுன்னு சொல்லி அந்த மரம் சொல்லுமா. அவனை காட்டி கொடுக்காத ஒரே ஒரு மரம் கர்கதுங்கிற மரம் தான் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மின் ஷஜரில் யஹூத், அது ஒரு யூத மரம் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸை வச்சுட்டு அந்த கர்கத்துங்கிற மரத்தை அவன் பூரா நாடு முழுக்க நட்டி வைக்கிறான். தஜ்ஜால் வருகிற நெல் அவைவா அவன் பெரிய அளவில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா தஜ்ஜால் தனக்கான ஒரு பெரிய பாதுகாப்புன்னு அவன் நினைக்கிறான். யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக சிம்மசப்பனமா அவன் இருப்பான்னு நினைக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் தஜ்ஜாலினுடைய வருகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் நாட்டை கையில் எடுத்திருக்கும் போது தஜ்ஜாலினுடைய அட்டகாசங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அவனை எதிர்கொள்ள முடியாம மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் திணறிட்டு இருக்கும்போது தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து போருக்காக தஜ்ஜாலுக்கு எதிராக என்ன செய்யறதுங்கிற முஸ்லீம் உம்மத்தை குழப்பத்தில் இருக்கிற பொழுது ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்காக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் டமாஸ்கஸினுடைய ஜாமியா உமவியாங்கிற ஜாமியா மஸ்ஜித் பெரிய பள்ளி அது. அந்த பள்ளியில இமாமாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஃபஜ்ர் தொழுகைக்காக முஸல்லால நிற்கிற பொழுது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஹஜ்ஜத் நேரத்தில் தன் 2 மலக்குமார்களுடைய தோள் புஜத்தில் கை போட்டுட்டு அந்த மெனாரால டமாஸ்கஸ் சிரியாவுடைய அந்த டமாஸ்கஸ் மெனாரால திமிஷ்கனுடைய மெனாராவில் வந்து ஃபஜ்ர் நேரத்தில் வந்து இறங்குறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். இறங்கி முதல்ல ஃபஜ்ர் தொழுகைக்காக மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சுட்டு இமாமத்து செய்யுங்களேன்னு சொல்லிட்டு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா நபி இல்லையா அவங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது, இவங்க நபி. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அஹ்ல பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். இமாமத்து நில்லுங்களேன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் இந்த உம்மத்தில் ஒரு ஆளாக தான் அல்லாஹ்ட்ட நான் கேட்டு வாங்கியிருக்கேன் அந்த நசீபு, எனவே நீங்க தான் இமாமுக்கு தகுதின்னு சொல்லிட்டு பின்னால் நின்று தொழுது முடிச்சுட்டு ஃபஜ்ருக்கு பின்னால அவனை ஓட கட்டுவதற்கான ஒரு பெரிய திட்டம் தீட்டி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தஜ்ஜாலுக்கும் நடக்கிற அந்த யுத்தம் முஸ்லீம் உம்மத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தலைமையில மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தளபதியாக இருந்து நடத்துற அந்த யுத்தத்துல தெல் அவைங்கிற இடத்துல வச்சு தான் அவனை கொல்லுவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது ஹதீஸ்ல தெளிவா இருக்கு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலினுடைய முடிவு வருகிற பொழுது அடுத்து ஒரு பூகம்பம் கிளம்பும். யஜூஜ் மஜூஜ்னு ஒரு பெரிய கூட்டம், பெரிய ரவுடி கும்பல். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த யஜூஜ் மஜூஜ்னுடைய கூட்டத்தை சொல்றான். இதெல்லாம் பெரிய அடையாளம். இந்த பெரிய அடையாளங்கள் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும்போது கடைசியாக அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வளமையாக உதிக்கிற கிழக்கு திசையில் இருந்த சூரியன் அது அப்படியே மாறி மேற்குல உதிக்க ஆரம்பிக்கும். அது உதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உலகத்தினுடைய இயக்கம் முடிஞ்சு போச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உதிச்சிடுச்சு மேற்கில் இருந்து. அதுக்கு பின்னால் அப்படியே மலைகள் பஞ்சாக பறக்கும். நீங்க குர்ஆனுடைய ஆயத்தில் பார்ப்பீங்க இல்லையா, கடல்கள் அப்படியே தீப்பற்றி எரியும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழ ஆரம்பிக்கும், மலைகள் துகளாக ஆகும், பூமி அப்படியே அதனுடைய உள்ள இருக்கிற கபறுகளை பூரா புரட்டி மேலே போடும். இதெல்லாம் நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமியில ஏற்படுற பெரிய நடுக்கம், கியாமத்தினுடைய அந்த சுமையை தாங்க முடியாம பூமி அது சுமந்து வைத்திருக்கிற சுமைகளை எடுத்து வெளியே தூக்கி போடும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, காட்டில் உள்ள மிருகங்களும் நாட்டில் உள்ள ரெண்டு அப்படி கலந்து போகுங்க. அல்லாஹ் நடக்கிற அப்படி கலைபுரத்தில் அந்த பதட்டத்தில் அந்த பயத்தில் நாடு எது காடு எது தெரியாத அளவுக்கு ஒன்னோடு ஒன்று கலந்து போகும் மிருகங்கள். குர்ஆன் நீங்கள் கடைசி அம்மா ஜூசனுடைய சூறாக்களை படித்து பார்த்தீங்கன்னா பூரா கியாமத்தை பற்றி தான் வரும். அந்த அழிவு நடக்கிற பொழுது எப்படி நடக்கும் என்பது பற்றி வரும். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களை, சூரத்துல் கமர் கியாமத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிற அற்புதமான குர்ஆனுடைய வசனம் அது. அதுபோன்ற வசனங்களை நாம் ஆய்வு செய்யணும், படிக்கணும். அது நம்முடைய ஈமானை இன்னும் அதிகப்படுத்தும். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தலர்ருஅனா வ தகஷ்ஷுஅனா وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.